இது தப்பாக பேசிட்டேன் ஓகேங்களா. ஓப்பனாக சொல்கிறேன் நான். அது ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. அதுதான் நான் சொல்கிறேனே தவிர அதுதான் நான் ஓப்பனாகவே சொல்கிறேன் பாருங்களேன். நான் வந்து மதன் ப்ரோ பற்றி தப்பாக பேசிட்டேன் ஓகேங்களா. இருங்க ப்ரோ, அந்த மேட்ச்சுக்கு அப்புறம் இருங்க இருங்க தெரியல, ஒரே நிமிஷம் ஃபைட்டு முடிச்சிடுறேன். மாஸ்டர் மைண்டு ப்ரோ ஒரு அமைதியாக இருங்க. மாஸ்டர் மைண்டு ப்ரோ இங்கே தான் இருந்தாலும் இருப்பார், சொல்லுங்கள். ஒரே நிமிஷம் தொண்டை வலிக்குது, தலைவலி, இதை பற்றி பேசினாலே எனக்கு பழசெலாம் ஞாபகம் வருது ப்ரோ. இவனுங்க பண்ணதெல்லாம் எனக்கு சத்தியமாக டென்ஷன் ஆகுது. நீ ஒருத்தவங்க 2v2 வந்தாங்க, நானே டோரா ப்ரோ டீம் வாமோடு 2v2 ஒயிட் வாஷ் முட்டை 10 வாமோடு ரவுண்டில் அந்த லைவே ப்ரைவேட் போட்டாங்க. யாருன்னு தெரிலப்பா. என்னன்னா இப்போ நடக்குதுல கான்ட்ரவர்சி, இந்த மணி பற்றியே இப்போ மேட்டர் இல்லை ப்ரோ. இப்போ பேச்சு அந்த காசு பற்றியே மேட்டர் இல்லைன்னு வைங்களேன். இவனுங்க பண்ணுற கேமில் பண்ணுற ஃபேவரட்டிசம்மு அதெல்லாம் தான் ப்ரோ டென்ஷனு. காசுலாம் வர எங்கிட்ட என்னையுமே கேட்டது கிடையாது. அது வேணால் நான் சொல்லுவேனே தவிர மச்சது எங்கள் நிறைய நாங்கள் ஜேபிடி சேர்க்கமெல்லாம் நான் ஜேபிடி சேர்க்கும் போதெல்லாம் ஒருத்தர் ஐடி கம்பெனியில் ஸ்டார்டிங் போய் எம்ப்ளாயி வேலை செய்கிறவங்க காசு நான் வாங்கியிருக்கிறேன் ப்ரோ. கொஞ்சம் நேரத்தில் ஜேபிடிஸ் விளாட முடியும் தலை. இங்கே பாருங்க, நான் மற்றவங்க சொன்னதை வச்சு தான் அதுவே நான் பேசிட்டு இருக்கேன் தவிர இதுமாதிரி நான் சொல்லியிருப்பேன் ப்ரோ. அந்த மதன் ப்ரோ பற்றி தப்பாக பேசினேன் சொன்னேன். மேட்ச்க்கு அப்புறம் நான் போய் மதன் ப்ரோ பற்றி தப்பாக பேசிட்டேன் ஓகேங்களா. ஓப்பனாக சொல்கிறேன் நான். அது ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. அதுதான் நான் சொல்கிறேனே தவிர அதுதான் அவர் வந்து அடிக்கடி திட்டுவார் பார்த்துருக்கீங்களா லைவில். கூடிய 2 பின்னாடி பேசுகிறான் அப்படின்னு. அந்த மேட்ச்சுக்கு அப்புறம் தான் நான் உண்மையாலுமே அவரை பற்றி பேசினேன். அதுதான் பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. நான் பேசுனது எவனோ ஏதோ ஒரு குரூப்பில் போட்டு அவரே சொல்லிட்டார் ஸ்ட்ரெயிட்டாக. நானும் சரி நம்ம பண்ணது தப்பு தான் நானும் அப்படியே விட்டேன். அதுக்கப்புறம் நான் கேட்டேன் நிறையா. அப்புறம் பார்ப்போன்னாரு. பார்க்கலாம், அலோவ் பண்ணாலும் தலை நீங்கள் புரியல தலை. பியோர் நீங்கள் விடுங்க, நான் அதை சொல்ல. இருந்தல ஒரே நிமிஷம் தலை, ஏதோ பேசணும் தலை, ஒரே நிமிஷம். ஓகேங்களா ப்ரோ, அவரை பற்றி தப்பாக பேசிட்டேன் ப்ரோ. அது பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. அதனால தான் பேன் பண்ணாங்க. ஓப்பனாக சொல்லிடுறேன். அது அப்புறம் இந்த ஸ்பான்சர்ஸ்னால் மாறா ப்ரோ. அவர்தான் ஸ்பான்சர்ஸ் எங்களுக்கு காசு கொடுத்தாடி சொன்னால் அவங்க நினச்சிக்கிட்டாங்க. பட் ஆனால் சத்தியமாக சொல்கிறேன், அவர் வந்து எப்பயுமே ஃபேர். யார் என்ன பண்ணாலும் நீங்கள் ஃபேராக செய்யுங்க அப்படி தான் சொல்லுவார் தவிர வேறு எதுவுமே சொல்ல மாட்டார். லைவில் நான் கமெண்ட் இதெல்லாம் படிக்கிறத வச்சு நாங்கள் அவர்கிட்ட தான் பேசுகிறோம் அப்படி இப்படின்னு. அவர் பண்ண ஒரே தப்பு இங்கே வந்தது ப்ரோ. எங்கள் சப்போர்ட் பண்ணது ஏன்னே தெரில ப்ரோ. நீங்கள் சப்போர்ட் பண்ணார் ப்ரோ, வேறு என்ன ப்ரோ எதுவுமே பண்ணல ப்ரோ. ட்ராஃபி ஸ்பான்சர் பண்ணார், நிறைய பேர் நல்லது பண்ணார், மெஜிக்காவில் பண்ணார், கஷ்டத்தில் இருக்கும்போது எல்லாமே பண்ணார். இதுக்கே அவர் சரி நம்மளால இவனுக்கு இதுக்கு பிரச்சனை வருதுன்னு லைவுக்கே வரல ப்ரோ கொஞ்ச நாளைக்கு. அப்புறமேட்டு ஃபேக் ஐடியில் வந்தார் ஓகேங்களா. அவருக்கு எங்கள் சப்போர்ட் பண்ணணுன்னு தான் ஆசை. எனக்கு தெரியாது ப்ரோ அவர் எப்படின்லாம் சப்போர்ட் பண்ணணுன்னு வருவார். சப்போர்ட் பண்ணணுன்னா அவருக்கு வந்து எங்கள் 3 பேரை பிடிக்கும். பர்சனலாக பிடிக்குமா என்னென்னலாம் தெரில ப்ரோ. அவர் எங்கள் கேம் பிளே பிடிக்கும். எங்களை விடுங்க, நான் இது வரைக்கும் அவரை பார்த்தது கூட கிடையாது ப்ரோ. ஆனால் அவ்வளோ பண்ணியிருக்காரு ப்ரோ. ஓப்பனாக சொல்லணுன்னா
ஸோ கடுப்பாது ப்ரோ. இருங்க ப்ரோ.